நல்லா இருக்கியா? என்ன இடுப்பு? நீ ஒரு பச்சை, நான் ஒரு அழகா பச்சை. இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடி. போடி. இந்த உலகத்திலேயே போராமப்படுற குணம் யாருக்கு தெரியுமா? யாருக்குடி? பெண்களுக்கு. பெண்கள் தான். சச்சே, ஆம்பளை அப்படிலாம் இல்லடி. பொறாமப்பட மாட்டான். ஏண்டி அடி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ இவ்வளவு அழகா இருக்கேல, உங்க அம்மா அப்பா உனக்கு வாயில வச்சிருப்பாங்கல்ல? இல்ல, அவங்க வச்சுட்டு தான் அப்புறம் வச்சாங்க. ஏய் பேரு ஆமாடி. ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லேண்டி. என் பேர் தண்டு ராணி. தங்கு ராணியா இல்ல புடிச்சு தொங்கு ராணியா? தண்டு ராணி. தண்டு ராணியா? உனக்கு வேணா தண்டை கழட்டி தரேன், நீ வீட்டுல ஐயோ, வச்சு. தண்டு வேணாமடி. இருக்கிற தண்டுக்கே வேலை இல்லாம நானே இங்க ஏ சுமதி, நீ நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன். உனக்கு என்ன? ஏன் இவ்வளவு பெரிய மூச்சு விடுற? நீ திண்டுக்கல்லு, காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை ரவுண்டு கட்டி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, ஏண்டி காவலுக்கு போறமாம்ல? ஆமா. சரி, காவலுக்கு போறமே காட்டுக்குள்ள. ஆமா. உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா தாண்டி இருந்துச்சு. சுமதி, இவங்க 4 பேத்தையும் புடிச்சுக்கிட்டு கேட்டேன் எப்படி போறதுன்னு. நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு சொல்லி தந்தாங்களா? இல்ல, ஒவ்வொருத்தவங்களா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? இப்படிதான் போகணும். சரி, அப்படிதான். அடியே, யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமா தான் இருக்கும். ஒரு தடவை மட்டும் போயிட்டான், அதுக்கப்புறம் இருக்க முடியாது. காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சல நீர் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 சுப்பு. உனக்கு தெரிக்குதா? ஏண்டி இத்தனை அலங்காரம் பண்ணேல, காலு கொலுசு போட்டிருக்க, கையில வளையல் போட்டிருக்க, கழுத்துல நெக்லஸ் போட்டிருக்க, தலையில பூ வச்சிருக்கிற, இப்படி மச்சங்கச்சம்லாம் வச்சு அப்படி அச்சால ஊத்தி எடுத்த மாதிரி இருக்கு. நெஞ்சில மசுரை எடுக்க மறந்துட்டியேடி. சுமதி, எனக்கு நீ நெஞ்சில மசுறு முளைச்சிருக்கு தானே சொல்றேன். நெஞ்சிலேயே இவ்வளவு மசுறு இருக்கு. அம்மா ஓடியாங்க மை. ஹலோ,
இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாம்மா இவ்வளவு பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகு. ஆமா ஆமா அந்த பேரழகோடு உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையாவே இருக்கு. ஏம்மா சரியான நாட்டுக்கட்டை நீங்க. ஆமாம்மா இந்த நாட்டுக்கட்டை கட்டைனா என்ன தெரியுமாம்மா? தெரியலையே. நாட்டுக்கட்டைனா ஆம்பளைய பார்த்து பெண்களை நல்ல நாட்டுக்கட்டை மாதிரி இருக்கடி சொல்லுவாங்க. ஆனா அந்த நாட்டுக்கட்டைனா என்ன தெரியுமா? இது பொம்பளைக்கு தெரியாம அவங்க அடுக்கு இப்படி குலுங்குறது, சிரிக்கிறது, வெக்கப்படுறது. நாட்டுக்கட்டைனா என்ன ஒன்னத்துக்கு உதவாது பேசாம செவனேன்னு கிடக்கு. அதுதான் நாட்டுக்கட்டை. கட்டைனாலே முதல்ல ஒன்னத்துக்கு உதவாது. ஆனா உதவாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா தேக்கு கட்டை உதவுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாம்மா. ஆமா உங்க பேர் என்ன? என் பேர் தன்ராணிமா. என்ன ராணி? போறது ஒரே 2 பேரா போங்க, ஒவ்வொரு ஃபேமிலியா போங்க, 2-3 ஃபேமிலியா போயிடாதீங்க. நீங்க சொன்னதுதான் சரி. கூட்டமா போவாங்க இல்ல, அது முடிஞ்சு போச்சு. பாவம் இந்த ராஜாவாட்டுக்கார பாவம் தான் நினைச்சா பெரிய வவுத்தரிச்சுறாரு. இல்ல இன்னைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வேலை புடிச்சுக்கிட்டு சம்போன்னு கத்தும் போது நீங்க அம்போன்னு போக போறீங்க. சரி ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுடைய எடுப்பு துடுப்பான பேச்சு, எடுப்பு துடுப்பான உடற்கட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகுனா அது நீங்க. சரிம்மா. என்ன வெக்கப்படுறீங்க? எனக்கு கூசுதுமா. என்ன கூசுது? வயித்துல கை வச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? 4 பேர். என்னது 4 மாசமா 4 பேர் அடி? ஏதோ நடந்துருச்சு வாழ்க்கை. 4 மாசமா முழுகாம இருக்கு. ஏடி நான் 6 மாசமா தெரியலையே. உன் காதை வச்சு கேளு, பிள்ளை முண்டுது வருவேன். என்ன 6 மாசம்? குடு இங்கிட்டு வந்தேன். இங்கிட்டு ரெட்ட பிள்ளையா இருக்கும் போல, 4 பேர்ல முரட்டுச்சுவேன். குடு இங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கீழே இறக்கி வை. சரி இதுக்கு காரணம் யாருன்னு தெரியாதா? இருட்டுல வந்தாங்கம்மா, முரட்டு ஜீவனா. நீ என்ன பண்ண? நான் வாட்டுக்கு பேசாம செவனே படுத்து கிடந்தேன். பொம்பளை அப்படி இருக்கலாமா? நான் வாயிலே குத்துறேன். ஏய் சரி ரொம்ப ஏய் நம்மள எங்க வந்திருக்கோம் தெரியுமா? விளையாட்டுக்குமா? இதுதான் எங்க அப்பா சொல்ற நந்தவனம். இது மாதிரி ஒரு நந்தவனத்தை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. மயிலினங்கள் தோகை விரித்து ஆடுவது, இந்த மரத்திலே குயிலினங்கள் கூக்குண்டு. ஏய் என்னம்மா? இந்த மலர்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து என் காதலனுக்காக நான் சூட்டணும். அப்படியா? ஏ ஜுமதி, அம்மா தான் காதலனுக்கு சூட்ட போறாங்க, நீ உன் காதலனுக்கு சூட்டுறியா? என்னத சூட்டுறியா? மலர்கள். சரி அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்தமே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாமா. அம்மா உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு மகிழ்ச்சி, இவளுக்கு சந்தோஷம். எனக்கு எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? பாச்சாம 1 மணி ஆச்சுனா டாங்கன்னு எந்திரிச்சிரு. என்னதுடி மனசு என்ன அப்படியே எழுந்திருக்குது? சில சமயம் கெட்ட சப்பனமா தட்டுது, சில சமயம் மூசுன்னு அழுக ஆரம்பிச்சு. ஏன் அழுகுது? எதுவும் துஷ்ட செய்தி எதுவும் நடந்துருச்சா? என்ன இடம் தெரியல, ராத்திரி 2 மணிக்கு கரண்ட பிடிங்கி போறாங்க. செருப்ப கட்டி அடிக்க வேண்டியது நடி. நீ வேற போடுங்க. சரி அதனால ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். ஏதன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே ஏதன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே ஏ சம்பலாத்தி சாரி காத்தி மச்சா சல்லியா பூரா மச்சா சுச்சிங்களா கட்டிங்களா அங்க பூரா ஏ பொண்ணுவா கட்டிங்களா
நன்றி நன்றி. இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு பறவை போ. வேலிமலை சார் நன்றி தம்பி. இந்த பறவை பூரா ஜாம்பார் சோத்தை சாப்பிட்டு மயக்கத்துல படுத்து கிடக்கு. செமிக்காம கொள்ளலாம். சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்க்கணும். இடத்திற்கு முனிவர்கள் யாராவது வரக்கூடும். நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். இன்ன வரைக்கும் வெள்ளாட்டுத்தனமா சின்ன பிள்ளைகள் தனமா தெரிஞ்சா இனிமேத்தான் ரொம்ப விவரமா வில்லங்கமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. அப்பேற்பட்ட ரிஷிமார்கள் யாரையும் வருகை தந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கணும். சரிங்கம்மா. பிறகு அம்மான்னு கூப்பிட்டா சரிங்கம்மா. ஓடி வருங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் போமா பார்க்கணும். ஆளலாம் சோ